வகை வாழ்வின் வாடி வருட உணர்த்தா பெருந்தன்மையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் கம்மோடி அவர்களும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உழுவதற்கு பொருளா உணர்விட விரும்பும் அறிந்து நாடினை நாடி நான் கண்டு கொண்டே நாராயண என்று சொல்லக்கூடிய விஸ்வகராசத்தால் நான் கண்டு பயன்பெற்றனால் இன்று அதிகாலை பொழுது இருந்தது நியமனிஷ்டங்களை முடித்து 14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதா சுகம் சதா சிவத்தில மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரமலை விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவுடைய ஆகாயம் ஆகாயத்தில் அக்கினி அக்கினிக்கிற வாயு வாயுவிலே பிருதிவி பிருதிவிலே அப்பு அப்புவிலே அன்னமின் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வன நில வாழ்வன சொல்லக்கூடிய 70 தோற்றம் 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே அஞ்ஞானத்திலே வருகாலத்திலே என் ஊழத்திலே மூலாதாரத்திலே காணிருந்து வாசு உடைக்கின்றார் பிண்ட படிக்கிறான்னு சொல்லக்கூடிய என் தந்தரி பிரமதேவனை கண்டு வணங்கி ஆசைகள் பலவற்றுக் கொண்டு அதற்கடுத்தாற்போல் இயல் இசை நாடு சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் சாமம் அல்வம் சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் ஆயுர்வேதம் அர்த்த வேதம் தமிழ் வேதம் காந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசரிகம் பாட்டம் பிரபாகம் உத்தர விமோச்சை சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 32 தர்மத்திற்கும் 64 கலிஞானத்திற்கும் 96 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதரவாக விளங்கக்கூடிய வெள்ளை கடை கொடுத்தி வெள்ளை பணி பூண்டி வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசு ஊழியை சரியாக வைத்து தாய் என்று போற்றக்கூடிய என தாய் கலைவாரியை கண்டு வணங்கி ஆசைகள் பல பெற்றுக் கொண்டு நேராக கையிலே சென்றடைந்தே அங்கு வெட்டுக்கக்கூடியவனோ 5 முனி வெட்டாலாம் அனாதி என மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரில் செப்பரையில் பஞ்சமான பாதங்கள் 100 கோடி செய்யணும் பஞ்சு போல பறந்துடுவே நான்மறைகளை பண்படி சொல்லக்கூடிய அந்த கைலாச மதியானை கண்டு வணங்கி ஆசைகள் பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி குளிரா சக்தி சக்தி என்ற வரிசையில் இந்த ஆதிபுரா சக்தி கண்டு வணங்கி ஆசைகள் பெற்றுக் கொண்டு மீண்டும் நேராக வைகுந்தம் சென்றடைந்தேன் அங்கு விட்டுக்க முடியுமோ மெச்சுமகள் வேங்கடமா வெண்பாவீர் வாதியை இச்செயலும் ஜென்மம் அடிக்கமா மச்சோர்மாகோடா சிங்காலா மாரவா ராமரா மாலாவா திறந்து சொன்னானே மச்சா குருமா வராகா வாமனா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்கண்டு சொல்லக்கூடிய ஆதி எந்த முல்லா அபூர்வ கோவில் கொண்டு ஆறு கடலில் வெள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி கண்டு வணங்கி ஆசிரியர்கள் மக்கள் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி தானிய லட்சுமி என்ற வரிசையிலே எனது பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசைகள் பெற்றுக் கொண்டு திரேதாயுகம் துபாமரியுகம் நடந்து கொண்டு இருப்பதோ கலியுகம் கலியுக கடவுள் கந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேள்வமலை சாரணம் தொழில் கழகம் கிடைக்கணுமானால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் மிக்க வராமல் இருக்க அந்த விக்னம் நாயகனை வணங்குவது முறையாகும் அல்லதும் வாழ்வனைவோம் அன்னை வீட்டில் பிறந்து கொள்ளைவோம் போக தேர்வோம் நலசொரு குணபதிய மாமனூரை வீட்டில் இருக்கும் சர்வ கணபதியை கை தொந்தக்கால் என்று சொல்லுக்கு இணங்க 5 கர தோணி ஆனை முகத்தினை இந்த இளமரை போட்டுமன்றனை நந்தி முகந்தனை ஞான குழுந்தனை புந்திகள் வைத்தடி ஓடுகிறோம் என்று சொல்லி அவரை வணங்கி அவரோடு இணங்கி நம் கழகத்தை தோங்குவது சித்தமாகும் நாராயணன் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படி கழகம் செய்யாதவனா சிறசாகப்படுது எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே என்று தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் அற்புதமான வேலுமலை சாரலை கண்டேன் கழகத்தின் உகந்த இடம் என்று மனதில் உறுதி கொண்டேன் இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை 2.5 சுதிகளை போற்றி பாட வேண்டும் அவன் இன்றி ஒரு அனுபவம் அசையாது என்று சொன்னார்களே அந்த விநாயகரை தொழுதால் ஒரு கழகை கிட்டும் என்று சொன்னார்களே அந்த சொர்ண விநாயகரை துதிவாடுகின்ற பொழுது கிட்டிய கழகத்துக்கு ஒரு இடத்திலே முற்று பிறக்கும் என்று சொன்னார்களே அது இந்த இடமாக இருக்க வேண்டும் அல்லவா அற்புதமான இந்த இடத்திலே அந்த விநாயக பெருமானை அந்த கணபதியை அந்த சொர்ண விநாயகரை 2.5 சுதிகளை போற்றி பாட வேண்டும் அல்லவா அவன் இன்றி ஒரு அனுபவம் அசையாது என்று சொன்னார்களே இந்த இடத்தை அவரை வரவழைத்தால் ஒரு கழகை கிட்டும் என்று சொன்னார்
அவரவர் செய்கின்ற தொழில்களிலே எல்லோரும் வெற்றி பெற்று மாணவ செல்வங்கள் எல்லோரும் தேர்வுகளிலே வெற்றி பெற்று பெரிய மனிதர்களாக மண்ணிலே கால் ஊட்ட வேண்டும். ஆக இருப்பினும் கூடாக இந்த இடத்திலே ஐயன் முருகனைத்தான் துதிபாட வேண்டும். ஆக இரண்டரை சொல்லி வைத்து அந்த முருகனை பன்னிரு வெளிகளுக்கு சொந்தமான இந்த முருகனை எப்படி போற்றி புகழ வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடராது வாராது எப்போதும் சண்முக பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய் பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடராது வாராது எப்போதும் சண்முக பன்னிரு வெளிகளிலே சுந்தரம் அன்பு மகன் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய அன்பு மகன் சுந்தரம் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உள்ளம் நனிந்த நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஆக இருப்பினும் கூடாக இந்த இடமோ ஆக காலதாமதம் காரியங்கள் என்று சொன்னார்களே நாம் வந்து விடுவது கழகத்துக்கு உண்டான காரண காரியங்கள் ஏதாவது இந்த குறித்து மனத்துக்குள்ளே ஆட்கள் நடமாட்டம் சப்தம் ஏதாவது செவிகளுக்கு கேட்கின்றது என்ன ஒரு அற்புதமான காணம். இப்பேற்பட்ட காணத்தை பஞ்சாத்தி வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காரணமே ஒருவேளை குயில் குரோசை படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றாளே யார் அந்த பெண்மகள் எதற்காக ஆலோலம் சோ என்று கூவுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது சோ என்றாலே வா என்று பொருளவா யாரை வா என்று அழைக்கின்றார் கந்தனை இங்கு வா கடம்பனை இங்கு வா கார்த்திகேயனை இங்கு வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாளே இந்த கோகிலவாணி ஓம் என்ற பொருளை உச்சரித்து அந்த முருகனுக்காக பறவைகளை விரட்டி ஆலோலம் சோ என்று கூவக்கூடிய பெண்மகள் சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும். இடத்தை வைத்து பெண்மகளுக்கு பெருமையா இல்லை பெண்மகளை வைத்து தான் இடத்துக்கு பெருமையா என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் அழகை வைத்து பெண்மகளுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். எப்படி சேர்ப்பது எதை கொண்டு
சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது பெண்மகள் இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாறு. வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் நமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே ஆளுவலம் சோ என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாய் இந்த கோகிலவாணி சுந்தரவள்ளி. இந்த சுந்தரவள்ளியை தானே துதிபாட வேண்டும். அன்னவளைத்தான் அந்த முருகனோடு பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த இடத்திலே ஒரு அற்புதமான திருக்கல்யாணத்தை நடாத்தி காட்ட வேண்டும். அந்த திருக்கல்யாணத்தை காண வந்திருக்கக்கூடிய நாடகக்கலா ரசிக பெருமக்கள், ஆக ஊரார்கள், பெரியோர்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுந்தரவள்ளியை எப்படி போற்றுவது? உயர்ந்த இடத்திலே வைப்பதா இல்லை? அதன் முதல்ல சபை அலங்கார பாடலாக இப்பேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையை திருச்சபையை வர்ணிக்க வேண்டும். சபை அலங்கார பாடலாக அஞ்சர சுதி வைத்தால் எப்படி இருக்கும்?
வெண்பொலி மகரையாளி வண்டுகள் எழுது பாடி மருதம் தான் வீட்டிருப்போம் மாதத்தில் மறுமையில் பெண்ணல்லவா சுந்தர வழியாகப்பட்டவள் ஆளோலம் சோ இன்றி கூவாமல் கூவி அந்த முருகனுக்காக கருந்தனை செந்தனை நேர திரைகளை வைத்து பறவைகளை நீட்டிக் கொண்டு இருக்கின்றாளே அன்னவனை தானே முருகனோடு சேர்க்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்திலே ஆக அன்னவன் அற்புதமான முறையிலே ஆன்மீக வழிகளிலே நெய்வேற்றிய பொருளாக கருந்தனை செந்தனை நேர திரைகளை சேகரித்துக் கொண்டு இருக்கின்றார் அன்னவனைத்தான் போற்றி புகழ வேண்டும் ஆக அன்னவனைத்தான் அந்த முருகனோடு சேர்க்க வேண்டும் எப்படி சேர்ப்பது எதை கொண்டு சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது இடத்தின் அழகை வைத்து பெண்மகளுக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் அல்லவா ஆக இப்பேற்பட்ட இடத்திலே சுந்தரவல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அவளைத்தான் அந்த முருகனோடு சேர்க்க வேண்டும் இடத்தின் பெருமையை கொட்ட வேண்டும் எப்படி கொட்டுவது இவளை சில்லென்று மூத்த சிறுநெறிஞ்சு காற்றாக அண்டவர் நாளரை மத்தியத்திலே சுடி வைத்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முத்துராசு ஹலோ சில்லென்று மூத்த சிறுநெறிஞ்சி காற்றினிலே
பொழுது நின்றார் நெடுந்தூரம் பரந்தார் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனப்பெருமோ வாழ்வே இவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவில சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவில சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி உடலி கலரசம் தருவாள் வருகிற கலையோடுவாள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவில சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவில சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி உடலி கலரசம் தருவாள் வருகிற கலையோடுவாள் காத்தினி பிறந்தவளோ புனிதா கற்பனை வடுத்தவளோ காத்தினி பிறந்தவளோ புனிதா கற்பனை வடுத்தவளோ சேத்துனி மறந்த செந்தாவளோ சுகந்து தூங்குவளோ மலர்கொடியா